இப்போ பேசுறது நல்லா தெளிவா இருக்கு, கணீர் கணீர்னு இருக்கு. சரிங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. சரிங்க டாக்டர். வேற என்ன தொந்தரவுலாம் இருக்கு? கோயம்புத்தூர், ஏலகிரி எல்லாம் போயிட்டு. ஏலகிரிலாம் போனீங்களா? 20 நாள் பயிற்சி பட்டு செய்தாங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் அம்மா எல்லாருமே சேர்ந்து போனீங்களா? ஃபேமிலி 20 நாள் ட்ரிப்பு. என்ன லாங் ட்ரிப் போட்டீங்க? அந்த இது மட்டும் இருக்கு. மொத வால்யூம் ரொம்ப லோவா இருக்கும். இப்போ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல திருத்தமா புரியுதுங்க. தேங்க்யூ டாக்டர். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க இன்னும் பழைய மாதிரி நினைக்க வேண்டாம். இப்போ விட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட பேசுறீங்க. எக்ஸ்பிரஷன் இல்லாம பேசுவீங்க. இப்போ சிரிச்சு பேசுறீங்க, சீரியஸா வச்சுட்டு பேசுறீங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் தான். நீங்க அதனால யோசிக்கவே வேண்டாம். நீங்க பாட்டுக்கு பாத்து கிளாஸ் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, நார்மல் ஆயிடுவீங்க. வாங்க வாங்க வாங்க. வீட்டில் எக்ஸசைஸ் பண்றீங்களா? சூப்பர். அவ்வளோதான் பண்ணிட்டு தான் வேற வேலை. இன்னும் நடுக்கமே இல்லையே. இப்போ நார்மலா இருக்கீங்களே. நடுக்கம் கம்மியாக தான் இருக்கு இல்லையா? நடுக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. என்ன உங்களுக்கு தொந்தரவு பண்ணுது? எனக்கு ஒரு தொந்தரவு இல்லை. வளைஞ்சது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்போது. ஆமாம். அது மட்டும் தான் இப்போ பிரச்சனை. பேச்சு மட்டும் தான் பிரச்சனை. ஓகே. நல்லா இருக்கு. இப்போ அதுக்கு மட்டும் தான் இப்போ பயிற்சி பண்ணணும். புரியுதுங்களா? நிறைய இடத்துக்கு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா நிமிர்றதுக்கு மட்டும் தான் நமக்கு ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அந்த ஆன்டி கிராவிட்டி மசிலை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். தன்வீர் சார் எல்லாத்துலேயுமே பெட்டர் ஆகிட்டாருமா. ஓகேவா? இப்போ ஒன்றே என்ன பண்ண போகிறோம், நடக்க அவர் அடியாமல் ஸ்டூப்டு போஸ்டர் போயிடுறாரு. தொராசிக் எக்ஸ்டென்சார், எரெக்டஸ் ஸ்பைன் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடுவோம். போஸ்ட் செயின், பட்டு, ஆம்ஸ்ட்ரிங்கு, காஃபு, அதுக்கப்புறம் எரெக்டஸ் ஸ்பைனு, நெக் எக்ஸ்டென்சர், தொராசிக் எக்ஸ்டென்சர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஓகேவா? போஸ்டீரியர் செயினை என்ஹான்ஸ் பண்ணுறது. அதேமாதிரி அவர் ரொம்ப ஹெல்த்தியான பர்சன் தான். ஏஜ் ஆயிருந்தாலுமே கவுந்து படுக்கலாம். ப்ரோனான எல்போ கொஞ்சம் நேரம் படுக்க வை. ஓகேவா? அது மாதிரி பேக் செயின் ஆக்டிவேஷன் ஆகிற மாதிரியான எக்ஸசைஸ் கொடு. ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தை நோட் பண்ணி இதுக்காக தான் எக்ஸசைஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பிரிட்ஜெலாம் கொஞ்சம் பண்ண, முன்னாடி இருக்க டைட்னஸ் எல்லாம் போயிடும். அதுக்கேற்ற மாதிரி சேனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா சார்? தேங்க்யூ டாக்டர். இது மாதிரி உங்கள் ஃபீட்பேக் அப்பப்போ கொடுங்க. ஏன்னா இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டீங்கன்னா அந்த டொமைனை விட்டுட்டு அடுத்த டொமைனுக்கு ஒர்க் பண்ணணும். அவ்வளோதான். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் மாறிடுச்சுமா இப்போ? ஆமாம் தானே? வித்தியாசம் இருக்கும். ஒரே டோனில் தான் எல்லாமே பேசுவீங்க. இப்போ தேங்க்யூ.